ஆப்கி அதாலத்துல சன்னி டியோல் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அவர் ஒரு irresponsible மேன். சனி, இந்த குற்றச்சாட்டு பாகிஸ்தான் தரப்பு மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்துல எங்களை ரொம்ப வீக்கா காட்டியிருக்காங்க. ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, ஆர்மியை விட்டு தள்ளுங்க, சன்னடியால் என் எதிர்க்க வந்தா என் கைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு காட்டுவேன். இந்த மாதிரி பல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் ஒரு ஆக்டர், ஒரு கேரக்டரை நான் ப்ளே பண்ணுறேன். படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். நம்ம அதை பர்சனலாக எடுத்துக்காமல் இருந்தாலே நல்லது தான். அப்புறம் யாருக்காச்சும் கூட மோதணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக அவங்க வரலாம். இன்னொரு பாகிஸ்தானி சொல்லியிருக்காங்க, அவர் இன்ஷா அல்லாஹ் சன்னி டியோல் பாகிஸ்தான் வரும்போது ஆர்மி அவருக்கு பதிலடி கொடுக்கும். அவர் படங்கள் செய்யலாம், ஆனால் ரியலாக எதுவும் செய்ய முடியாது. ரியலாக நான் ஒரு சோல்ஜர் கிடையாது, நான் ஒரு ஆக்டர்னு அடிக்கடி சொல்கிறேன். அப்புறம் ஒரு சோல்ஜர் மற்ற நாட்டுக்கு எதுக்காக போவான்? எங்கேயாவது நிலைமைகளோ இல்லை பொலிட்டிக்கல் இஷ்யூஸோ இப்படி இருந்தால் மட்டும்தானே. இந்தியா லெவலில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் மட்டும்தான் போவான். பொலிட்டிக்கல் இஷ்யூஸோ அப்புறம் எந்த சோல்ஜர் கூடவும் ஒருத்தர் கூட ஒருத்தர் போராட விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கு. யாரும் யாரோட உயிரையும் பறிக்க விரும்ப மாட்டாங்க. சனி, பாகிஸ்தானில் ஒரு சில பேர் இப்படியும் இருக்காங்க, உங்க அட்மைரர்ஸும் இருக்காங்க. ஒருத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா, சன்னி டியோலை பாகிஸ்தானுக்கு கூப்பிடுங்க, பால் லைன்ல நிற்க வைங்க, 200 ரூபாய்க்கு 1 கிலோ மாவை வாங்க வைங்க, 1.5 கிலோ சர்க்கரையை கொடுங்க, தண்ணி கரண்ட்னு எதுவும் கொடுக்காதீங்க, அவர் தானாவே ஓடி போயிடுவார். பாருங்க, நம்ம இதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அங்குள்ள மக்களுக்கு எல்லாம் இதை சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அன்பு காட்டுறாங்க. நான் எப்போ எங்கே போனாலும் அவங்க மனசில் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் கசப்பான விஷயங்கள். அதனால தான் ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. மக்களுன்றது எல்லாருமே ஒரு ஆள் தான். இங்கேருந்து போனவங்க தான் அங்கே எல்லாம் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே ஒன்று தான். அப்புறம் இந்த சண்டையெல்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் நடக்கவே கூடாது. சண்டை போடுற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளோட பையன், ஒருத்தரோட புருஷன், ஒரு ஆளோட அண்ணன். அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. யாரும் அவங்கள இழக்க விரும்பல. இங்குள்ளவங்களும் பெரியவங்க இல்லை, அங்கு உள்ளவங்களும் பெரியவங்க இல்லை. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே சமந்தான். நான் எப்பவுமே இதை தான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே எப்பவுமே புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சந்திப்போமானே தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும். அதுதான் விஷயம். சனி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது எல்லாமே அரசியல்னு? அரசியல நீங்களும் தானே இருந்திருக்கீங்க. நீங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்தீங்க, ஆனா நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போறதே இல்லை. உங்க ரெக்கார்டை நான் சொல்லவா? ஆமா, ரெக்கார்ட் சரியில்லை. ஒரு கேள்வி கூட அதை பத்தி கேட்கல. 3 வருஷத்துல 19 தடவை தான் போயிருக்கீங்க. 2021 வின்டர் செஷன்ல மொத்தமா போவே இல்லை. 2024 வின்டர் செஷன்ல போகல. 2023 மான்சூன் செஷன்லையும் போகல. 0 அட்டெண்டன்ஸ். என்னோட அட்டெண்டன்ஸ் உண்மையாலே லோ தான். அப்புறம் இதை நான் எப்பவுமே நல்ல விஷயம் சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது என்னோட உலகம் கிடையாதுன்னு. ஆனா நான் என்னோட கான்ஸ்டிடியூவன்சிக்காக என்ன வேணா செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கேன். எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிட்டே தான் இருக்க போறேன். அதுக்காக நான் அங்க போறேனோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா எல்லா வேலையும் செய்வேன். ஏன்னா அங்க போனா கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த நேரத்தில் தான் கோவிட் வந்துச்சு, மற்ற இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ ஆஸ் பீயிங் an ஆக்டர், ஸோ நான் எங்கே போனாலும் எப்போவுமே ஒரு கூட்டம் சேர்ந்துரும். அங்கே போனதுக்கப்புறம் அது என்னோட ஒரு ஷார்ட் கம்மிங். அப்புறம் நான் ஒரு ஆக்டராக இருக்கிறதால ஆப்வியஸ்லி நான் டக்குனே விரலை நீட்டிடுவேன். இந்த மாதிரி எத்தனையோ இருக்கும். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ நான் எடுத்துகிட்டு வரல. ஆனால் நாங்கள் செஞ்ச ஒரு வேலையோட ஒரு ரொம்ப பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நிறைய வேலை நான் பண்ணியிருக்கேன். நான் மற்றவங்கள மாதிரி கிடையவே கிடையாது. நான் செய்கிற வேலையை பற்றி எப்பவும் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். எல்லாம் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதனால நான் பண்ணிகிட்டு இருக்கேன், திரும்பவும் நான் பண்ணுவேன். ஸோ ஆஸ் பாலிடிக்ஸ் ஆப்வியஸ்லி இது என்னோட ப்ரொஃபஷன். இங்கே கண்டிப்பாக நான் ஃபிட் கிடையாது. பிகாஸ் 2024 எலெக்ஷனில் போட்டியிட போறீங்களா இல்லையா? இல்லை, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் போட்டி போட விரும்பவே இல்லை. நான் செய்யற வேலை என்ன, நான் வந்து ஒரு ஆக்டர். சொல்லுவாரு.
எனக்கு என்ன தோணுதுன்னா மோதிஜி அதை புரிஞ்சு பாருந்தான். இந்த பையன் சொன்னது கரெக்டு தான். அஸ் அன் ஆக்டர் நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு. சினிமாக்கு மட்டும்தான் லாய்க்கு. நம்ம ஜனங்களும் இதை தான் விரும்புகிறாங்க, மக்களும் இதை தான் விரும்பிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு. நான் எதில் எக்ஸ்பர்ட்டோ அந்த வேலை செய்யும்போது தான் பெட்டராக இருக்கும். இங்கே நிறைய யூத் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஃபிலிம்ஸை கொடுத்தனா தே வில் கெட் மோட்டிவேட்டட் அண்ட் தே வில் கெட் பாசிட்டிவ். அண்ட் ஐ திங்க் தட் தே ஷுட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் அண்ட் வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் ஆல் அஸ். சனி வினோத் கண்ணா கூட பஞ்சாப்லேருந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் மந்திரியாக இருந்திருக்காரு, நிறைய வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் அவர் எப்பவுமே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணதே இல்லை. பாருங்க, அப்போ அவர் ட்ராக்கை சூஸ் பண்ணிட்டாரு. அவர் பாலிடிக்ஸில் தான் இருக்கணும்னு விரும்புகிறாரு. நான் எப்போவும் அப்படி நினைக்கல. என்கிட்ட ஒரு வாட்டி வந்து பார்க்க சொன்னாங்க. ஸோ அதனால நான் போனேன். ஸோ அந்த டைமில் அப்பா கூட ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அப்பா கூட அந்த டைமில் சொன்னார், உன்னால் இது முடியாதுப்பான்னு. இப்போ இதில் என்னப்பா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கண்டிப்பாக இது நம்மளால் முடியாத ஒரு பெரிய கடல். பாலிடிக்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களையே முழுசாக அர்ப்பணிச்சிடணும் இதுக்காக. அப்புறம் இதை ஒரு ப்ரொஃபஷனாக நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இது. அப்புறம் எனக்கு சூட் ஆகலை. நான் இதுக்கு ஒரு சரியான ஆள் கிடையாது. I'll be able to ஆக்சுவலி நான் ஒரு ஆக்டர், அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனேன், ப்ரொடியூசர் ஆனேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். என்னால் ஒரு நல்ல ஆக்டராக மட்டும்தான் இருக்க முடியும். நீங்கள் சொல்கிறது சரிதான். நீங்கள் ப்ரொடியூசர் ஆயிருக்க கூடாது. ஏன்னா ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின லோனுக்கு பதிலாக உங்கள் ஆஃபீஸை ஏலம் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்க, பிஸ்னஸில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். பாருங்க, பிஸ்னஸில் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் கம்மிங் ஆகிடும். கதையை கேட்டதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். படத்தில் சரியான ப்ராஃபிட் வரலன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்று தான் அதை சரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போவும் நாங்கள் ஏதாச்சும் செஞ்சாலும் எப்போவுமே ஸ்டாண்ட் பையாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸாக வரும்போது நாங்கள் அதெல்லாம் டைல்யூட் பண்ணிவிடுவோம். காசை கொடுத்துட்டு முன்னேறி போகணும். அப்புறம் காசு நம்மளோடது தான், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். அப்புறம் அப்பா சனி, கஷ்டப்பட்டாரு. இது எல்லாருக்குமே புரிஞ்சுது. 56 கோடி லோன் வாங்கினீங்க, அடமானம் வச்சிங்க, அதை தீர்க்க முடியலை. பேங்க் நோட்டீஸை பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் 24 ஹவர்ஸில் நோட்டீஸ் எப்படி திரும்பி வாங்கினாங்க? ஸோ அது ஒரு பெரிய டெக்னிக்கல் ப்ராப்ளம். அது ஒரு ஜென்யூன் ப்ராப்ளம். பிகாஸ் அப்போது நான் கதருக்கு ஆக்சுவலி ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைம். நான் அவங்களுக்கு லெட்டர் கூட அனுப்புனேன். 17 அப்புறம் 19 நான் 2 முறை அவங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன். 24th அப்புறம் 25th வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிடுவேன். ஆனால் என்னன்னு தெரியல, அவங்க என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா மாற்றி மாற்றி தான் கண்டிப்பாக பேசுவாங்க. யார் பண்ணாங்களோ எதுக்கு பண்ணாங்களோ கண்டிப்பாக பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க காசு கேட்குறது நியாயமான விஷயந்தான். ஆனால் நான் 2 முறை லெட்டர் அனுப்பியும் திரும்பவும் வந்து கேட்குறேன்றது வந்து இப்போ நீங்கள் நிறைய சம்பாதிச்சிட்டீங்களே, கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க காசு நம்மளுக்கு எதுக்கு? அடுத்தவங்க காசு மேலே நான் என்றைக்குமே ஆசைப்பட மாட்டேன். எப்போவுமே எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் அது. நான் விட்டதை கண்டிப்பாக திரும்ப பிடிப்பேன். இதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஆனால் இனிமேல் நீங்கள் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதுக்கு நான் லாய்க்கே இல்லை. இதில் விஷயம் என்னன்னா, நான் கொஞ்சம் க்ரியேட்டிவான ஆள். அதனால எதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னெலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அப்புறம் யாருக்கு நான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறனோ அவங்களால அதை சரியா ஏன் நிறைவேற்ற முடியலன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நாங்கள் க்ரியேட்டிவான ஆளுங்க, அதனால பிஸ்னஸில் பெருசாக ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது எங்களால். அதுதான் பிரச்சனையே. அதனால தான் எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ கடன் ஆச்சு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஆயிருக்காதுல்ல. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதனால தான் நான் இதை டிசைட் பண்ணி உறுதிப்படுத்திட்டேன், வேணான்னு. ஆக்டிங் பண்ணணும். நோ ப்ரொடக்ஷன், நோ டைரக்ஷன், ஒன்லி ஆக்டிங். அது மட்டும்தான். அண்ட் மக்களும் இதுதான் என்கிட்ட விரும்புகிறாங்க. மக்கள் கேள்வி கேட்கலாம். கடைசி கேள்வி. உங்க மூவிஸ் எல்லாமே நல்லா ஹிட் ஆகும். ஆனா இது வரைக்கும் ஏன் உங்களுக்கு அவார்டு எதுவும் கிடைக்கல? இல்லை, எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. கம்மியா? ஆமா, எனக்கு கிடைச்சது ஒரு ஃபிலிமில். இனிஷியலி எனக்கு காயல் அது கிடைச்சது. அப்புறம் எனக்கு தாம்னின்ற படத்துக்கும் அது கிடைச்சது. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 2 அவார்டு கொடுத்தாங்க. அது எதுக்காக கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவார்டெல்லாம் கிடைச்சது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறமும் கிடைக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தா ஒன்றுமே கிடைக்கல. நிச்சயமாக கிடைக்கல. இந்த கேள்வி ஏன் எழுதுதுன்னா, அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அதில் நீங்கள் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறத பார்க்க முடியலை. பாருங்க, நான் இதை கிரிட்டிசைஸ் பண்ணலை. அப்புறம் இந்த அவார்டெல்லாம் நீங்கள் எப்போவுமே கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அதை பற்றி பேசவே கூடாது தப்பா.
ஆனா இப்போ அதோட முக்கியத்துவன்றது அப்படி கிடையாது. யூனோ, யாருக்கு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் கிடைக்கலாம். ஸ்வாத், அதாவது அதோட டேஸ்ட் இருக்குல்ல, ஒருத்தர் எப்போ வேணா அதை வாங்கிட்டு அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் தெரியும் அது ஏன் கிடைச்சதுன்னு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ஜாப், உங்கள் ஜாப் அது உங்களுக்கு வாங்கி தந்திருக்கு. அண்ட் மக்கள் அதிலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை வச்சு சனி, ரொம்பவும் மிகப்பெரிய கொண்டாடுறாங்க. அவார்டான மக்களுடைய அன்பு உங்களுக்கு ஆமா, கிடைச்சிருக்கு. ஜனங்களே எனக்கு ரொம்ப பெரிய அவார்டு. இந்த அவார்டை விட சிறந்த ஒரு அவார்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனாலதான் நான் இவங்களுக்கு ஏத்த மாதிரி படம் எடுக்கிறேன். நானும் ஒரு சாதாரண காமன் மேன் தான். ஆனா என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கிற காமன் மேன். நான் உங்களுக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் என் படம் எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் ஃபோக்கஸ்டா விரும்பி இருப்பேன். நம்மளுக்கு ரியாலிட்டி வேணாம். ஏன்னா ஆல்ரெடி வாழ்க்கையில ரியாலிட்டி தான் இருக்கு. அது தலை வலியை தான் கொடுக்கும். நம்ம தியேட்டருக்கு எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக தான் போறோம். 2-3 மணி நேரம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றதுக்காக போறோம். சினிமானா நான் எப்பவுமே இப்படிதான் நினைப்பேன். ஆனா கிரிட்டிக்ஸ் பத்தி சொல்லணும்னா, நான் படத்தை கிரிட்டிக்ஸ்க்காக எடுக்கவே இல்லை. நான் ஜனங்களுக்காக மட்டும்தான் எடுத்திருக்கேன் எப்பவுமே. கிரிட்டிக்ஸ் பேசுறத பேசட்டும், அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அவங்க படத்தை எப்பவுமே ஒரு படமா பார்க்கவே மாட்டாங்க. நீங்க யார்கிட்டயாச்சும் போய் அட்வைஸ் மட்டும் கேட்க போனீங்கன்னா, அவங்க அட்வைஸ் மட்டும் கேட்க வரல, வேற ஏதோ சொல்றதுக்காக வந்திருக்காங்கன்னு. இப்படிதான் நடக்கும்.